ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். ஒரு ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஃபெயிலியர் வந்ததும் ரைட்டிங்கே விட்டுட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஒரு நாள் அவரோட கிளாஸ்ல லாஸ்ட் ரோல உட்கார்ந்துருந்த ஒரு சைலண்ட் ஸ்டூடெண்டோட ரைட்டிங்கை படிக்கிறாரு. அந்த ரைட்டிங் அவரோட லைஃப்ல திரும்ப எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வருது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஒரு டவுட் வருது. நான் இந்த பையனோட ஸ்டோரியை படிக்கிறேன்னா இல்ல இந்த பையன் தான் என் லைஃபை ஒரு ஸ்டோரியா எழுதுறானா? இதுதான் நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோவோட செம்ம இன்ட்ரெஸ்டிங் செட்டப். இன்னைக்கு இந்த கொரியன் த்ரில்லரோட ஃபுல் ஸ்டோரியை பிகினிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கலாம். நீங்க ஸ்ரீலவ் மூவிஸ்க்கு புதுசா வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் முன் ஓ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில கொரியன் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில பார்த்தா அவரோட லைஃப் செம செட்டில்டா தான் தெரியும். நல்ல ஜாப், யூனிவர்சிட்டியில ரெஸ்பெக்ட், கொலீக்ஸ் கிட்ட ஒரு டீசென்ட் ரெப்புடேஷன், வீட்ல லவ்விங் ஒய்ஃப் எல்லாமே இருக்கு. ஆனா வெளியில லைஃப் பர்ஃபெக்டா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள முன் ரொம்ப மிசரபிளா இருக்காரு. அவரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா அவர் தன்னையே ஒரு ஃபெயிலியரா பாக்குறாரு. ஒரு காலத்துல முன்ஓக்கு ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை. ரைட்டிங் மேல அவருக்கு ஜென்யூனா பேஷன் இருந்தது. ஒரு நாவல் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட் கிம் சூ ஹூனை கம்பேர் பண்ணும்போதுதான் முன்ஹோக்கு தன்னோட லைஃப் இன்னும் கஷ்டமா இருக்கும். முன்ஹோ ஒரு நாவல் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆனா சூஹூன் காலேஜ் டேஸ்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அது மட்டும் இல்ல, சூஹூனோட ஒய்ஃப் யூன்ஜோ அவங்க வேற யாரும் இல்ல, யூனிவர்சிட்டி டேஸ்ல முன்ஹோ ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு. ஆனா யூன்ஜோக்கும் சூஹூனுக்கும் தான் மேரேஜ் ஆயிருக்கும். இப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்களும் இருக்கும். ஆனா முன்ஹோக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்னால குழந்தைங்க இல்லாம இருக்காங்க. ஸோ சூஹூனோட லைஃபை பார்க்கும் போதெல்லாம் முன்ஹோக்கு தன்னோட மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஞாபகம் வருது. அவன் சக்சஸ்ஃபுல் ரைட்டர், அவனுக்கு பியூட்டிஃபுல் ஃபேமிலி, நான் என்ன பண்ணிட்டேன்னு அவருக்குள்ள ஒரு தீராத கோபம். சூஹூன் மேல ஜெலசி இருக்கு, யூஜோன் மேல ஓல்டு லவ் இருக்கு, தன்னோட ரைட்டிங் கரியரை விட்டதுக்கு ரெக்ரெட் இருக்கு. இப்படி பல ஃபீலிங்ஸை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் முன்ஹோ லைஃபை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் அவரோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஹோல் சிச்சுவேஷனை மாத்த போறான். அவன் பேரு லீ காங். காங் ரொம்ப குவைட்டான பையன். கிளாஸ்ல லாஸ்ட் ரோல தான் உட்கார்ந்துருப்பான். பெருசா பேச மாட்டான். ப்ரொஃபஸர் கிட்ட அன்னெசரியா அட்டென்ஷன் சீக் பண்ண மாட்டான். ஆனா ஒரு அசைன்மெண்ட்ல அவன் எழுதியிருக்கிற ஸ்டோரியை படிக்கும்போது முன்ஹோக்கு செம சர்ப்ரைஸ். காங் அவனோட கிளாஸ்மேட் சியூனோட ரிச் ஃபேமிலி பத்தி ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கான். அதுவும் சும்மா ஃபேமிலி ஸ்டோரி இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற ஜெலசி, ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணின மாதிரி எழுதியிருக்கான். படிக்கும்போது முன்ஹோக்கு இந்த பையனுக்கு இவ்வளோ டேலண்ட் எப்படின்னு ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் வருது. அதை விட முக்கியமா காங்கோட ரைட்டிங்ல முன்ஹோக்கு ஒரு டேஞ்சரஸ் அட்ராக்ஷன் தெரியுது. ஏன்னா இது இமேஜினேஷனா இல்ல ரியலான்னு அவருக்கே புரியல. இவன் நிஜமாவே இந்த ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுறானான்னு டவுட் வருது. ஸோ முன்ஹோ காங்குக்கு எக்ஸ்ட்ரா ரைட்டிங் லெசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல அவரோட இன்டென்ஷன் சிம்பிள் தான். இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு, ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தா ஃபியூச்சர்ல பெரிய ரைட்டர் ஆகலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா முன்ஹோ தன்னோட ட்ரீமை காங் மேல ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபேண்டசி இருக்கு. காங் ஃபியூச்சர்ல ஃபேமஸ் நாவலிஸ்ட் ஆகணும். ஒரு நாள் காங்கோட ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் ஆகணும். அந்த புக் லான்ச்ல எனக்கு ரைட்டிங் கத்து கொடுத்த மென்டர் முன்ஹோ தான்னு காங் அவரை பப்ளிக்கா அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படி ஒரு செகண்ட் சான்ஸை முன்ஹோ காங்ல பாக்குறாரு. ஆனா ஸ்டோரி இங்கதான் டேஞ்சரஸா டேர்ன் ஆகுது. முன்ஹோக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது காங் எழுதுற ஃபேமிலி ஸ்டோரிக்கு ரியல் லைஃப் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா சேயூன் வேற யாரும் இல்ல, முன்ஹோவோட ஓல்டு ஃப்ரெண்ட் சூஹூனோட பையன். இது தெரிஞ்ச உடனே முன்ஹோவோட இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகுது. இப்ப அவருக்கு காங் ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, சூஹூனோட ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு சீக்ரெட் விண்டோ மாதிரி ஆயிடுறான். காங் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்ல ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றான். அவ பேரு மின் ஹூய். ஸ்டோரியில மின் ஹூய் சூஹூனோட ஃபேமிலியில ஹவுஸ் கீப்பரா ஒர்க் பண்றாங்க. ஆனா ஹவுஸ் கீப்பர் மட்டும் இல்ல, சூஹூனோட சீக்ரெட் லவரும் கூட. முன்ஹோ இதை படிக்கும் போது ஷாக் ஆயிடுறாரு, என்னடா அதுன்னு. ஆனா அதே டைம்ல அவருக்கு ஒரு கில்ட்டி எக்ஸைட்மெண்ட்டும் வருது. ஏன்னா சூஹூன் பத்தி அவருக்கு இருந்த ஜெலசி, கியூரியாசிட்டி ரெண்டுமே இந்த ஸ்டோரி மூலியமா ஃபீல் ஆகுது. ஸ்டோரி கண்டினியூ ஆகும்போது மின் ஹூய் ஒரு ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. முன்ஹோக்கு இமீடியட்லி டவுட் வருது, இது ஆக்சிடென்ட் தானா இல்ல சூஹூனுக்கு இதுல கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு. காங் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டை கண்டினியூ பண்ணும் போதெல்லாம் முன்ஹோ இன்னும் டீப்பா போயிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டோரியை விட ஸ்டோரிக்குள்ள இருக்கிற சூஹூனோட சீக்ரெட் தான் அவருக்கு முக்கியமாயிடுது. ஆனா காங் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் போடுறான். ஸ்டோரியில யூன்ஜோ காங் கிட்ட ஒரு ஷாக்கிங் ட்ரூத் ரிவீல் பண்றாங்க. சூஹூன்
மின்ஹூயோட ரிலேஷன்ஷிப் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கல, இன்னும் பெரிய கிரைம் பண்ணியிருக்காரு. மின்ஹூயோட லேட் சிஸ்டர் எழுதிய மேனுஸ்கிரிப்டை சூஹுன் தன்னோட லேட்டஸ்ட் நாவலா யூஸ் பண்ணிட்டாருன்னு ஸ்டோரி சொல்லுது. அதை மின்ஹுய் கண்டுபிடிச்சு சூஹுனை எக்ஸ்போஸ் பண்றேன்னு த்ரெட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் நடக்குது. மின்ஹுய் ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா இருக்கும்போது சூஹுன் அங்க சீக்ரெட்டா போய் அவளை கழுத்தை நெரிச்சு கில் பண்ணிட்டாருன்னு காங்கோட ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. இப்போ மூன்ஹோக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவரோட எனிமி மாதிரி இருக்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் சூஹுன், அவரோட ஓல்டு கிரஷ் யூன்ஜோ, இவங்க ஃபேமிலி பத்தி இவ்வளோ ஷாக்கிங் சீக்ரெட்ஸ் அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மூலமா தெரியுது. அதுக்கப்புறம் மூனோ அந்த ஸ்டோரியில மொத்தமா மாட்டிக்கிட்டாரு. ஒரு நாள் காங் மூன்ஹோ கிட்ட சொல்றான், சேயுன் எனக்கு ஒரு வாய்ஸ்மெயில் அனுப்பியிருக்கான். அந்த வாய்ஸ்மெயில சேயுன் ரொம்ப பயந்து பேசுறான். என் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாரு, என்னையும் அம்மாவையும் கில் பண்ண போறாரு, வீட்டையே பர்ன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மூன்ஹோக்கு வேற எதுவும் யோசிக்க முடியல. எஸ்பெஷலி யூன்ஜோ டேஞ்சர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவர் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாரு. போலீஸோட சேர்ந்து சூஹுனோட ஹவுஸ்க்கு ஓடுறாரு. யூன்ஜோவை சேவ் பண்ணணும், சூஹுனோட ரியல் ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. போலீஸும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் வந்து நிற்கும் போது சூஹுன், யூன்ஜோ, சேயுன் 3 பேரும் ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி ஒரு பிளசன்ட் அவுட்டிங் முடிச்சுட்டு ஹாப்பியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மூன்ஹோக்கு அப்பதான் செம ஷாக். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரியுது. காங் சொன்ன ஸ்டோரியில நிறைய விஷயம் போய் தான். காங் இந்த ஹோல் ஸ்டோரியை மூன்ஹோவை ட்ராப் பண்ணதா கிரியேட் பண்ணியிருக்கான். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வருது. அப்ப காங்குக்கு சேயுன் பத்தி எதுவும் தெரியாதா? ஆக்சுவலி காங்குக்கு சேயுனை தெரியும். 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருப்பாங்க. ஒரு கோடிங் காம்படிஷன்ல கூட 2 பேரும் கம்பீட் பண்ணியிருக்காங்க. காங் ஒரு குரூப்போட சேயுன் வீட்டுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு போயிருக்கான். ஸோ சேயுனோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் காங் கிட்ட இருந்தது. ஆனா ஸ்டோரியில காங் டிஸ்கிரைப் பண்ணின அளவுக்கு அவன் அந்த ஃபேமிலியோட க்ளோஸா இருந்தது இல்லை. அவன் ஃபேமிலியில லிவ் பண்ணதும் இல்லை. அது மோஸ்ட்லி அவன் கிரியேட் பண்ணின ஃபிக்ஷன். முன்ஹோ லேட்டர் காங் கிட்ட டைரக்டா போய் கேட்கும்போது காங் இன்னொரு ஷாக் கொடுக்குறான். மின்ஹுயின்னு ஒரு ஹவுஸ் கீப்பரே அந்த ஃபேமிலியில இருந்தது இல்லை. அப்போ முன்ஹோக்கு அப்போ இந்த ஹோல் மின்ஹுய் ஸ்டோரின்னு டவுட் வருது. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ இருக்கு. ஒரு நாள் முன்ஹோவும் காங்கும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு யங் உமன் ரோட்ல கார் ஆக்சிடென்ட்ல ஹிட் ஆகுறாங்க. அந்த நேரத்துல சூஹுன் பக்கத்துல இருக்கிறாரு. காங்க்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் இம்மீடியட்லி அந்த ரியல் இன்சிடென்ட்டை தன்னோட ஸ்டோரிக்குள்ள ஃபிட் பண்ணிடுறான். பாத்தீங்களா சார், இதுதான் மின்ஹுய். சூஹுன் தான் அவளை சீக்ரெட்டா லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஸ்டோரிக்கு இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்றான். லேட்டர் தான் நமக்கு ஆக்சுவல் ட்ரூத் தெரியுது. அந்த விமன் சூஹுனோட லவ்வர் இல்ல. சூஹுனுக்கு அவ யாருன்னு கூட தெரியாது. அவ பக்கத்துல இருக்கிற பப்ளிஷிங் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற ஒரு யங் ப்ரொஃபஷனல். அந்த நைட் சூஹுன் அங்க மீட்டிங்க்கு தான் வந்திருந்தாரு. மின்ஹுயோட ஸ்கிரிப்டும் மர்டரும் இது எல்லாமே காங்கோட கிரியேஷன். அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின், காங் ஏன் இவ்வளவு பெரிய கேமை முன்ஹோ மேல பிளே பண்ணான்? அந்த ஆன்சர் தான் இந்த என்டையர் ஸ்டோரியோட ரியல் ஹார்ட். காங்க்கு மூன்ஹோ மேல பல வருஷமா மனசுக்குள்ள ஒரு கோபமும் மனக்கசப்பும் இருக்கு. காங் சின்ன பையனா இருந்தப்போ அவன் ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்தான். அப்ப முன்ஹோவோட ஒய்ஃப் தெரபிஸ்டா அங்க விசிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் முன்ஹோவையும் அந்த ஆர்ஃபனேஜ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல முன்ஹோக்கு ரைட்டிங்க்கு ஸ்கிரிப்ட் கிடைக்கல. என்ன எழுதணும், எப்படி கண்டினியூ பண்ணணும்னு எதுவுமே தோணல. அதனால கொஞ்சம் வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர்ல இருந்தா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு ஆர்ஃபனேஜ்க்கு போறாங்க. அங்க ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடக்குது. எல்லா சில்ட்ரனும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா காங் மட்டும் ரூமை விட்டு வெளியே போயிடுறான். முன்ஹோ அவன் பின்னாடியே போறாரு. காங்கோட பேரண்ட்ஸ் பத்தி அவருக்கு தெரியணும்னு ஆசை. ஆனா டைரக்டா உன் பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது காங் பேச மாட்டான். ஸோ முன்ஹோ ஒரு ரைட்டர் மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாரு. உன் ஃபேமிலி பத்தி டைரக்டா சொல்லாத, பக்கத்துல இருக்கிற டக்ஸ் ஃபேமிலியை இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லு, அந்த டக் ஃபேமிலி தான் உன் ஃபேமிலின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. காங் ஸ்லோவா ஓப்பன் அப் ஆகுறான். ஸ்டோரி சொல்லி சொல்லி அவனோட இறந்து போன பேரண்ட்ஸை மிஸ் பண்ணி அலறான். முன்ஹோக்கு அப்போ இது ஒரு டச்சிங் மொமெண்டா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இங்கதான் அவரோட கேரக்டரோட டார்கஸ்ட் சைட் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. காங் லேட்டர்
முன்ஹோவோட ஒய்ஃப் கிட்ட அவரோட அட்ரஸ் கேட்குறான். அவருக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறான். ஆனா முன்ஹோ அந்த பையனோட எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை கண்டினியூ பண்ண விரும்பல. ஆர்ஃபனேஜ்ல இருந்து கிளம்பும் போது காங் ஆக்சிடென்ட்லி முன்ஹோ பேசுறதை கேட்டுடுறான். முன்ஹோ அவரோட ஒய்ஃப் கிட்ட கோவமா சொல்றாரு, நீ ஏன் அந்த பையனுக்கு அட்ரஸ் கொடுத்த, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனோட ஸ்டோரி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பேசினேன், ஆனா அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேசிக்கலி அந்த இன்சிடென்ட்டை முன்ஹோ ஒரு பையனோட பர்சனல் ட்ராஜடியா பார்க்கவே இல்லை. அது ஒரு ஃபியூச்சர் நாவலுக்கு யூஸ் ஆகுற ஒரு ஸ்டோரி மெட்டீரியலா தான் பார்த்தாரு. அது மட்டும் இல்லை, காங்கோட ட்ராமா கூட ஒரு நல்ல ஸ்டோரிக்கு போதுமான அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு அவர் நினைச்சிடுறாரு. ஆனா காங்குக்கு அந்த வார்த்தைகளும் அந்த இன்சிடென்ட்டும் மறக்கவே இல்லை. வருஷங்கள் போகுது, ஆனா சின்ன வயசுல முன்ஹோ மேல அவன் மனசுல வந்த அந்த கோவம் அப்படியே இருக்குது. முன்ஹோக்கு ரைட்டிங் மேல இருந்த ஆசை, சூஹூன் மேல இருந்த பொறாமை, யூன்ஜோ மேல இன்னும் மறையாம இருந்த பழைய ஃபீலிங்ஸ், இது எல்லாமே காங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முன்ஹோவை ஒரு ஸ்டோரிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில அவர் ஸ்டோரியை ஃபாலோ பண்றத போய் அந்த ஸ்டோரி தான் அவர் லைஃபையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஆனா காங்கோட பிளான் இங்க இன்னும் ஸ்டாப் ஆகல. முன்ஹோ கிட்ட ஒரு கோடிங் காம்படிஷனோட கொஷின் பேப்பரை ஸ்டீல் பண்ண சொல்றான். காங்கோ செய்யணும் அந்த காம்படிஷன்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாதான் செய்யனோட லைஃபை இன்னும் க்ளோஸா அப்சர்வ் பண்ண முடியும்னு முன்ஹோவை கன்வின்ஸ் பண்றான். இனிஷியலி முன்ஹோ ஹெசிடேட் பண்றாரு. ஆனா காங்கோட நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற கியூரியாசிட்டி அவரை வீக் ஆக்குது. கடைசியில யூனிவர்சிட்டி கொலீகோட ஆஃபீஸ்க்குள்ள போய் கொஷின் பேப்பரை ஸ்டீல் பண்ற அளவுக்கு போயிடுறாரு. அந்த சீன் தான் முன்ஹோ கேரக்டர்ல ஒரு மேஜர் சேஞ்ச். ஸ்டார்டிங்ல டயர்டா போரிங்கா லைஃப் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்த ப்ரொஃபசர் இப்போ ஸ்பை மாதிரி யூனிவர்சிட்டியில சீக்ரெட்டா கொஷின் பேப்பர் ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த மொமெண்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸைட்மெண்ட் வருது. ஆனா இந்த மிஸ்டேக் அவரோட கெரியரை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிடுது. காங் ட்ரூத்தை ரிவீல் பண்ணும்போது முன்ஹோவோட ரெப்புடேஷன் போயிடுது. யூனிவர்சிட்டி ஜாபும் லூஸ் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள மேரேஜும் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது. பல வருஷமா முன்ஹோ அவங்க ஃபீலிங்ஸை பெருசா கண்டுக்காம இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடைசியில அவரோட ஒய்ஃப் முன்ஹோவை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள முன்ஹோ ரியாலிட்டியில இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுறாரு. ஒரு பாயிண்ட்ல அவரோட ஒய்ஃப்க்கும் காங்க்கும் அஃபேர் இருக்குமான்னு கூட டவுட் படுறாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் அவரோட இந்த சந்தேகத்தை கூட கண்டுக்காம அதை ஆன்சர் பண்ண கூட விரும்பல. ஆக்சுவலி இதெல்லாம் முன்ஹோவோட ஓவர் திங்கிங் தான். ஸோ ஃபைனலி முன்ஹோவோட லைஃப்ல என்ன மிச்சம்? ஜாப் போச்சு, ஒய்ஃப் போயிட்டாங்க, ரெப்புடேஷன் போச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் திரும்ப வந்துடுச்சு, ரைட்டிங். சீரீஸோட ஃபைனல் சீன்ல முன்ஹோ ஒரு புக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் பொசிஷன் போயிடுச்சு. லைஃப் கம்ஃபர்டபுளா இல்லை. ஆனா ஒரு லேப்டாப் எடுத்து கஸ்டமர் வந்த கேப்ல அவர் திரும்ப ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில முன்ஹோ ஒரு புக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா யாரு அங்க வராங்க தெரியுமா? நம்ம லீ காங். அவன் காத்தியோட ஃபாஸ்ட் புக்கை வாங்க வந்திருக்கான். காங்க பார்த்ததும் முன்ஹோக்கு கோவம் தான் வருது. ஆனா காங் ரொம்ப கேஷுவலா, என்கிட்ட ஒரு புது ஸ்டோரி இருக்கு, நம்ம லிட்ரேச்சர் லெசன்ஸை திரும்ப கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறான். அதை கேட்டதும் முன்ஹோக்கு மறுபடியும் அந்த ரைட்டிங் பேஷன் வருது. இவ்வளோ நடந்த அப்புறமும் அவர் ஃபர்ஸ்டா கேட்கறது என்ன ஸ்டோரி. அதுதான் அவரோட வீக்னஸ். ஜாப் போச்சு, ஒய்ஃப் போயிட்டாங்க, ரெப்புடேஷன் போச்சு. ஆனா ரைட்டிங் மேல இருந்த ஆசை மட்டும் போகல. ஆக்சுவலி காங் முன்ஹோவோட லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணான். ஆனா அதே காங் தான் அவருக்குள்ள மறந்து போயிருந்த ரைட்டரையும் திரும்ப கொண்டு வரான். லாஸ்ட்ல வர டு பி கண்டினியூட்னு ஒரு லைன் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி இன்னும் முடியலன்னு சொல்லி சீரியஸை முடிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோவோட கம்ப்ளீட் ஸ்டோரி. எனக்கு இந்த ஸ்டோரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, காங் ரிவெஞ்ச் எடுக்கிறது வயலன்ஸ் மூலியமா இல்லாம முன்ஹோக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டிங்கே யூஸ் பண்ணி அவரை ட்ராப் பண்றான். அவருக்கு ஒரு கிரேட் ஸ்டோரி வேணும்னு இருந்த ஆசை கடைசியில அவரோட வீக்னஸா மாறிடுது. ஆனா ஐரனி என்னன்னா, அவரோட லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணின காங் தான் அவருக்குள்ள மறந்து போன ரைட்டரை திரும்ப கொண்டு வரான். இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா ஷீலோ மூவிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.